அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்திய தேசிய இயக்கத்துக்குரிய நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டனா நம்ம பார்க்க போறோம்ப்பா. இது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இது அப்படியே 10th இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு 12th வரையும் ஒரு ஃப்ளோவா ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். சரியா? அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியாப்பா? சரி, ரைட். இப்போ நம்ம இந்திய தேசிய இயக்கம்ன்றது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பிளாசி போர். சரியாப்பா? 1757 ஜூன் 23 இந்த பிளாசி போர் வந்து நடக்குது. யார் யாருக்குன்னா சிராஜ் உத்தவ்லாக்கும் மீர் ஜாஃபருக்கும். சரியா? சிராஜ் உத்தவ்லா அப்படின்றவரு வங்காளத்தோட நவாப்பா. அவர் வந்து வங்காளத்துல விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருப்பாரு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து இருப்பாரு. இவர் மீர் ஜாஃபர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிராஜ் உத்தவ்லாவோட சித்தப்பா. இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வங்காள பகுதியை கைப்பற்றணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால ஆங்கிலேயர்களோட கை கோர்த்துருவாரு. கை கோர்த்து ராபர்ட் கிளைவ் மூலியமா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சிராஜ் உத்தவ்லாவை தாக்கி இவர் வந்து அரியணை ஏறிடுவாரு. இதுதான்ப்பா மெயினான கான்செப்ட். சோ இந்த பிளாசி போருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட முழு வரி விதிக்கும் வசூலுக்குரிய ஒரு அங்கீகாரம், ஒரு அதிகாரம் இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்கிலேயர்கள் கையில வந்துரும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்துட்டு பிளாசி போர் தான். சரியா? இதுல அடிக்கடி ஒரு 3 பேர் வந்துட்டு வரும்பா. அந்த 3 பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஜெகத் சேத்துக்கள் அப்படின்னா யாருன்னா வங்காளத்துல வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள். இவங்க தான் ஜெகத் சேத்துக்கள். தாரோக்கர் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள். தாலுக்தார் அப்படின்னா விவசாய மக்களின் கூட்டணி. சரியாப்பா? இது 3 தான் இந்த முக்கியமான பேரு. சிராஜ் உத்தவ்லா வந்து ஜெகத் சேத்துகளுக்கு எதிரா இருப்பாரு. ஏன்னா அவங்க வங்காளத்துக்கு வட்டிக்கு கொடுக்கிறவங்க. சரியா? இவங்களுக்கு எதிரா இருப்பாரு. இவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இவர் வந்து சிராஜ் உத்தவ்லா வந்து ஜெகத் சேத்துக்களை எதிர்க்கிறதுனால இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து மீர் ஜாஃபருக்கு சப்போர்ட்டா போவாங்க. சரியா? அப்ப ஆங்கிலேயர்களோட கொள்கையே இதுதான். சரி, ரைட், ஓகே. பிரித்தாளும் கொள்கை. இப்ப பிளாசி போர் வந்து முடியுதுப்பா. சரியா? இதுக்கு ஆங்கிலேயர்கள் ஹெல்ப் பண்றாங்க. ராபர்ட் கிளைவ் வச்சு அனுப்பி அடிச்சு துவச்சதுனால யாரு அப்படின்னா சிராஜ் உத்தவ்லாவை தோக்கடிச்சதுனால ராபர்ட் கிளைவ் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நேர வந்து அமௌண்ட் கேக்குறாங்க மீர் ஜாஃபர்ட்ட. நாங்க உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டோம். அதனால நீங்க எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2,25,00,000 கொடுக்கணும். ஏகப்பட்ட செலவாய் போச்சு. அதனால எங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுங்கன்னு மீர் ஜாஃபர் கிட்ட கேக்குறாங்க. கேட்டு 2,25,00,000 மீர் ஜாஃபர் கிட்ட வாங்கிடுறாங்க. இது பின்னாடி ஆங்கிலேயர்களோட ஜவுளி சந்தை விரிவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு. சரியாப்பா? அப்போ ஆங்கிலேயர்களோட பிடித்தாரும் கொள்கை அப்படின்றது இதுதான். சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுல இருந்து எடுத்துக்கிடுவாங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எது அப்படின்னா பிளாசி போர். சரியா? சரி, முழுமையான வரி வசூல் முறை ஆங்கிலேயர்கள் கைக்கு வந்துருது இந்த பிளாசி போருக்கு அப்புறம். சரியாப்பா? சரி, இப்போ நம்ம மெயினா 2 கிளர்ச்சி பார்க்க போறோம். ஒண்ணு வந்து விவசாயிகள் கிளர்ச்சி, இன்னொன்னு பழங்குடியினர் கிளர்ச்சி. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விவசாயிகள் கிளர்ச்சி தான். சரியா? சரி, விவசாயிகள் கிளர்ச்சியில 2 இயக்கம் பார்க்க போறோம்ப்பா. ஒண்ணு பராசி இயக்கம், இன்னொன்னு வாகாபி கிளர்ச்சி. சரியா? பராசி இயக்கம், வாகாபி கிளர்ச்சின்னு சொல்லிட்டு 2 கிளர்ச்சி பார்க்க போறோம். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பராசி இயக்கம். பராசி இயக்கம் எப்ப துவங்கப்பட்டது அப்படின்னா 1818 துவங்கப்பட்டது. வங்காளத்தோட கிழக்கு பகுதியில. நீங்க புக்ல படிச்சீங்கன்னா வதவதன்னு இருக்கும். பட் கான்செப்ட் இதுதான். சரியா? வங்காளத்தோட கிழக்கு பகுதியில இந்த பராசி இயக்கம் துவங்கப்பட்டது. இதை துவக்குனவர் யாரு அப்படின்னா ஹாஜி ஷரியத்துல்லா. சரியாப்பா? ஹாஜி ஷரியத்துல்லா தான் இதை வந்து துவக்குறாரு. இவரு மெயினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்துக்களுக்கு எதிரான போக்குகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து அப்படியே டோட்டலா திருப்பி விட்டுருவாங்க. என்னன்னா இந்து முஸ்லிம் பிரச்சனை வர்ற மாதிரி இவங்க வந்து திருப்பி விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்து முஸ்லிம் இடையே சண்டை வந்துடும். ஆங்கிலேயர்களை மறந்துடுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கழகம் வந்து முடிவுக்கு வந்துடும். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டார்டிங்லயே இந்துக்களுக்கு எதிராக எந்த போக்குகளையும் மேற்கொள்ளக்கூடாது. நம்மளோட டார்கெட் வந்து ஆங்கிலேயர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வருவாரு பராசி இயக்கத்துல ஹாஜி ஷரியத்துல்லா. சரியா? அதுக்கடுத்து 1839 இதுக்கு தலைமையேற்றவர் யாருன்னா டுடு மியான் பா. சரியா? ரொம்ப முக்கியமானவர். 1839 டுடு மியான் வர்றாரு. இவர் கூறிய 2 வார்த்தைகள் வந்து முக்கியமான வார்த்தைகள். என்னன்னா நிலம் என்பது கடவுளுக்கு சொந்தம், வாடகை வரி வசூல் இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இது வந்து நம்மளுக்கு புக் பேக். சரியா? நிலம் என்பது கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா டுடு மியான். சரியா? ரொம்ப முக்கியமானவர். அதே மாதிரி வரி வசூல் செய்யறது இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னவரும்
டுடுமியான் தான். சரியா? அதுக்கடுத்து 1870 யார் வருவாங்க அப்படின்னா நோவோமியான் இதுக்கு பதவி ஏற்பாரு. சரியாப்பா? இவ்வளவுதான் வந்து ஃபராசி இயக்கத்துக்கு நம்ம படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். சரி, அடுத்து வாஹாபி கிளர்ச்சி. சரியாப்பா? வாஹாபி கிளர்ச்சி. சரி, ரைட். வாஹாபி கிளர்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இத வந்து தலைமை ஏற்றவர் டிடுமிர். வாஹாபி கிளர்ச்சிய தலைமையேற்றவர் யாருன்னா டிடுமிர்பா. இது எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா வங்காளத்தோட பரசத் பகுதி. அது எங்க நடைபெற்றுச்சு? நம்ம பராசி இயக்கம் எங்கப்பா பார்த்தோம்? வங்காளத்தோட கிழக்கு பகுதின்னு பார்த்தோமா? இது வாஹாபி கிளர்ச்சி எங்க நடைபெறுது அப்படின்னா வங்காளத்தோட பரசத் அப்படின்ற பகுதியில நடைபெறுது. டிடுமிர் இருக்காருல, இவர் இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில மிகப்பெரிய பெயர் பெற்றவர். சரியா? டிடுமிர் அப்படின்றவரு இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில ரொம்ப பெயர் பெற்றவர். இவர் சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. டிடுமிர் சொன்னாரு அப்படின்னாவே எல்லாருமே மறுத்து பேசாம கேட்பாங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. இதுக்கு வந்து ஒரு இந்தி எதிர்ப்பு சாயம் வந்து பூசப்படுதுப்பா. வழக்கம் போல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க? பிரித்தாளும் கொள்கைய கையாளுறாங்க. சோ இது வந்து ஒரு ஹிந்து எதிர்ப்புக்காக தான் அந்த வாஹாபி கிளர்ச்சிய துவங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டுக்கு கொண்டு வர்றாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா புர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்துல டிடுமிர் வந்து போய் தாக்குதல் நடத்துறாரு. 1831 நவம்பர் 6 டிடுமிர் போய் புர்னியா நகர்ல தாக்குதல் நடத்துறாருப்பா. 50 பேருடன் சேர்ந்து டிடுமிர் கொல்லப்படுகின்றன. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து போய் தாக்குதல் நடத்திட்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாரு. சரியா? டிடுமிர் போயிட்டு அப்போ பாப்பாங்க, யார் பாது திடீர்னு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு அறிவிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் அவங்களோட படைப்பிரிவை உள்ள கொண்டு வர்றாங்க. சரியாப்பா? அப்போ இதோட என்ன ஆகுது அப்படின்னா வாஹாபி கிளர்ச்சி முடியுது. சரியா? புர்னியா நகர்ல தாக்குதலோட வாஹாபி கிளர்ச்சி க்ளோஸ் ஆகுது. ஏன்னா அவர் வாட்டுக்கு இந்தியா வந்து விடுதலை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருப்பாப்ல. சரியா? 50 பேரோட சேர்ந்து டிடுமிரும் புர்னியா நகர்லயே கொல்லப்படுறாங்க. அவங்களோட உளவாளிகள் எல்லாருமே வந்து நர்கல் பேரியா அப்படின்ற நாடு கடத்தப்படுறாங்க. சரியாப்பா? இதுதான் மெயினானது. அடுத்து பாருங்க, விவசாயிகள் கிளர்ச்சிக்கு அடுத்து பழங்குடியினர் கிளர்ச்சியில 3 பார்க்க போறோம். விவசாயிகள் கிளர்ச்சியில 2 பார்த்தோம்லப்பா. அடுத்து பார்க்க போறது பழங்குடியினர் கிளர்ச்சி. மொத்தம் 3 கோல் கிளர்ச்சி, சாந்தல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி. சரியா? சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் கோல் கிளர்ச்சி பாருங்க. 1831, 32 இந்த வருடத்துல கோல் கிளர்ச்சி நடைபெற்றுச்சு. இடம் எங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிசால இருக்க சிங்பும் அப்படின்ற இடத்துல. சரியாப்பா? இது ரொம்ப முக்கியமானது. கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எதுனா ஜார்க்கண்ட், ஒடிசால இருக்க சிங்பும். இதோட தலைவர் வந்து பகத்பா. சரியா? புத்த பகத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா சோட்டா நாக்பூர் பீடபூமி ஏரியால நடந்த ஒரு பிரச்சனை, கோல் கிளர்ச்சி. இதுக்கு தலைமை ஏற்றவங்க யாருன்னா சிங்ராய், பிந்த்ராய். சரியா? இது ரெண்டும் முக்கியமானவர்பா. இது வந்து நம்ம 11th புக்ல தான் இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். இது ரெண்டும் நம்ம 10th புக்ல இருக்கும். சரியா? அது ரெண்டும் சேர்த்துதான் நம்ம தொகுத்து ஒன்னா கொடுத்தது. அப்போ கோல் கிளர்ச்சி அப்படின்னாவே நம்ம டக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது அதோட தலைவர் வந்து பகத், புத்த பகத்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தலைமையேற்றவர் யாரு அப்படின்னா சிங்ராயி, பிந்த்ராய் 2 பேர் தலைமை ஏற்றிருப்பாங்க. சரியா? இது ரொம்ப பெரிய கிளர்ச்சி இல்லப்பா. மிகப்பெரிய அளவிலான கிளர்ச்சி மூலம் இதை வந்து அடக்கிடுவாங்க. சரியா? நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது 2 தான் முக்கியம். அடுத்து பாருங்க, சாந்தல் கிளர்ச்சிப்பா. சாந்தல் கிளர்ச்சி இதான் ரொம்ப முக்கியமான கிளர்ச்சி. 1854, 55ஆம் ஆண்டு நடைபெற்றது. பழங்குடியினர் கிளர்ச்சியிலேயே மிகப்பெரிய கிளர்ச்சி எது அப்படின்னா சாந்தல் கிளர்ச்சி தான். சரியா? சரி, சாந்தல் கிளர்ச்சியோட தலைவர் யாருப்பா? பீர் சிங். அதாவது ஒரு பீர் குடிச்சாங்கன்னா போய் சாந்தமா போய் படுத்து தூங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சாந்தல் கிளர்ச்சி அப்படின்னா இதோட தலைவர் வந்து பீர் சிங். இது நடைபெற்ற இடம் எதுனா இந்தியாவோட கிழக்கு பகுதி, மெயினா வங்காளம் மற்றும் பீகார். இந்த 2 இடத்துலதான் நடைபெற்றிருக்கும். எது? நம்ம சாந்தல் கிளர்ச்சி. சரியா? மிகப்பெரிய கிளர்ச்சி. சரி, ரைட்டு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 1855ல சித்து, கனு அப்படின்னு சொல்லி 2 பேர். சரியாப்பா? 10th புக்ல கனுன்னு இருக்கும், 8th புக்ல கங்குன்னு இருக்கும். சரியா? இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இங்க வாங்க, எல்லாம் வாங்க, நான் சொல்றேன் கேளுங்க. நைட்டு கடவுள் என் கனவுல வந்தாரு. வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட சொன்னாரு. அப்படி அவங்க சுட்டாங்கன்னா அவங்க குண்டுகள் எல்லாமே நீரா மாறிடும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. யாருன்னா சித்து மற்றும் கனு. அந்த நம்ம விவேக் காமெடியில ஒண்ணு பார்த்திருப்போம்லப்பா. அதாவது சாமி நைட்டு வந்துச்சு, இங்க கெடாவட்ட சொல்லுச்சு, மீறி பேசினா தெய்வ குத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை திடீர்னு சொல்றாங்க. சரி, ரைட், ஓகே, கடவுளே சொல்லியிருக்காரு
அப்புறம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து மேற்கொள்றாங்கப்பா. இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது என்னன்னா, சிவப்பு நிற ஆடை அணிந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாந்தல்கள் தான். அதே மாதிரி மஞ்சி கிளர்ச்சி அப்படின்னு சொல்ல மஞ்சி அப்படின்னு இவங்க வந்து அழைக்கப்படுவாங்க. சரியா? அப்ப மஞ்சின்றதும் சிவப்பு நிற ஆடை அணிந்து கழகத்துல ஈடுபட்டது யாரு அப்படின்னா சாந்தல் கிளர்ச்சி தான். இது டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ஓல்டு கொஸ்டின். சிவப்பு நிற ஆடை அணிந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் சாந்தலர்கள். 15,000 இருந்து 25,000 பேர் வரை இதுல வந்து கொலை செய்யப்படுறாங்க பழங்குடியின மக்கள். சரியா? சரி, ரைட், ஓகேப்பா. இது மூலியமா மிகப்பெரிய கிளர்ச்சி முடிவுக்கு வருது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு எதுக்காக இவங்க சண்டை போடுறாங்க? இப்போ பழங்குடியினர் பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா இவங்க வந்து பொதுவா போறது காட்டுக்குள்ள சுள்ளிக்கட்டைகள் பிறக்கிறது, அந்த காட்டுக்குள்ள வாழ்றதுதான் இவங்களோட ஒரு முக்கிய ஒரு தொழில். சரியா? இதுக்கே வந்து ஆங்கிலேயர்கள் தடை போட்டிருப்பாங்க. தேவையில்லாம எங்க பெர்மிஷன் இல்லாம காடுகளுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட இத மதத்தை வந்து புகுத்த நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இவங்க மத்தியில பரவும். அதனால ஆங்கிலேயர்கள் உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த கிளர்ச்சியோட முடிவா என்ன ஆகும் அப்படின்னா சாந்தல் பர்கானா மண்டலம் சொல்லிட்டு 1855ல ஆங்கிலேயர்கள் ஒரு மண்டலத்தை உருவாக்கிடுவாங்க. சரியாப்பா? இந்த பர்கானா மண்டலத்துக்குள்ள சாந்தலர்கள் வாழ்ந்துக்கிறலாம், அவங்களுக்கு நாங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ சாந்தல் கிளர்ச்சியோட ஒரு ரியாக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1855ல கொண்டு வரப்பட்ட சாந்தல் பர்கானா மண்டலம். சரியா? சரி, ரைட். இதோட மஞ்சிகள் அப்படின்னு இவங்க அழைக்கப்பட்டன. மஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாப்பா? சரி, இவங்க இருக்க நிலம் பேர் என்ன அப்படின்னா டாமின் இ கோஹ். சரியா? டாமின் இ கோஹ். இதுதான் இவங்க இருக்கக்கூடிய நிலத்தோட பேர். சரியா? இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவுதான்ப்பா. அடுத்து பாருங்க பிர்சா முண்டா. சரியா? முண்டா கிளர்ச்சி 1890. சரியா? இந்த முண்டா கிளர்ச்சியில இதோட தலைவர் யாருப்பா? பிர்சா முண்டா. அப்போ வரிசையா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கோல் கிளர்ச்சியோட தலைவர் வந்து பகத், அதுக்கடுத்து தலைமை ஏற்றவங்க சிங்ராய் பிங்ராய். அதுக்கடுத்து பாருங்க யாரு? நம்ம சாந்தல் கிளர்ச்சி. சாந்தல் கிளர்ச்சிக்கு தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீர் சிங். நம்ம பார்த்தோம்லப்பா, அதாவது ஒரு பீர் குடிச்சா சாந்தமா போய் படுத்து தூங்கிடுவாங்க. அப்ப பீர் சிங். சரி, அடுத்து பாருங்க முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சியோட தலைவர் யாருன்னா பிர்சா முண்டா. இது நடைபெற்ற இடம் வந்து ஜார்க்கண்ட், ராஞ்சியில வந்து நடைபெற்றுச்சுப்பா. இவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா குண்டக்கட்டி விவசாய முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குண்டக்கட்டி விவசாய முறைனா இப்ப நம்ம பார்த்தோம்ல கூட்டுறவு விவசாயம் மதம்பா. ஒரு நிலத்தை வந்து சீர் செய்வாங்க, மொத்தமா எல்லாமே விவசாயம் பண்ணுவாங்க, அந்த வர்ற இதுல வந்து எல்லாருமே பிரிச்சுக்கிடுவாங்க. இதுதான் வந்து குண்டக்கட்டி முறை. சரியா? இந்த குண்டக்கட்டி கூட்டு விவசாய முறை. சரியா? ரைட், ஓகே. இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உலுகுலான் கிளர்ச்சி. சரியாப்பா? சரி, ரைட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிர்சா முண்டா வந்துட்டு அதாவது ஆங்கிலேயர்கள் அவங்களோட மதத்தை வந்து உள்ள புகுத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருந்திருப்பாரு. சரியா? அதனால இவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை வந்து எடுப்பாரு. சரியா? சரி, இப்ப டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 1889ல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இது பண்றாருப்பா, கையில் எடுக்கிறாரு. சோ அந்த ஆங்கிலேயர்கள் இருக்க எல்லா பகுதியும் தாக்கப்பட்டு டோட்டலா அழிக்கப்படுது. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் அழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கப்புறம் மக்கள் மத்தியிலேயே இவர் வந்து பதுங்கி வாழ்றாரு. அதுக்கப்புறம் பிர்சா முண்டா 1900ல கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுறாரு. சரியாப்பா? 89 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இவர் எடுத்த போராட்டம். அதுக்கப்புறம் இவர் தூக்கிலிடப்பட்டது எப்படின்னா 1900ல தூக்கிலிடப்படுறாரு. சோ 1908ல சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் கொண்டு வர்றாங்க. சரியா? இது நம்மளுக்கு ரொம்ப மெயினானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சாந்தல் பர்கானா மண்டலம் 1855ல பார்த்தோம்லப்பா. ஏன்னா அது சாந்தல் கிளர்ச்சியோட ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி பிர்சா முண்டா கிளர்ச்சியோட ரிஃப்ளெக்ஷன் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908. அப்ப கேட்பாங்க எந்த கிளர்ச்சியின் விளைவாக சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா முண்டா கிளர்ச்சி. சரியா? ரைட், ஓகேப்பா. இதுல கூடுதலா ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா பிர்சா முண்டா ஸ்டேடியம் ஹாக்கியோட பிர்சா முண்டா ஸ்டேடியம் எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்குப்பா. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. பிர்சா முண்டா ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு. இதுவே பிர்சா முண்டா ஏர்போர்ட் எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. சரியாப்பா? அவர் பிறந்த இடம் ஜார்க்கண்ட் தான், அந்த ஜார்க்கண்ட் பகுதி தான். அதனால ஏர்போர்ட் அங்க வச்சிட்டாங்க.
ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. எங்கன்னா ஒடிசால இருக்கு. பிர்சா முண்டா ஸ்டேடியம் கேட்டா ஒடிசா, ஹாக்கி ஸ்டேடியம் கேட்டா பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் கேட்டா ஒடிசா, பிர்சா முண்டா ஏர்போர்ட்னு கேட்டா ஜார்க்கண்ட். அதே மாதிரி தேசிய பழங்குடியினர் தினம் நவம்பர் 15 பிர்சா முண்டா பிறந்த நாள்ப்பா. சரியா? பிர்சா முண்டா பிறந்த நாள் நவம்பர் 15 தான் தேசிய பழங்குடியினர் தினமா கொண்டாடுறாங்க நம்ம இந்திய அரசு. சரியாப்பா? ரைட், ஓகே. இன்னைக்கு அப்ப முக்கியமான ஒரு 3 இது பார்த்திருக்கோம். என்னன்னா விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியினர் கிளர்ச்சி, அதுக்கப்புறம் நம்ம பிளாசிப்போர். சரியாப்பா? அடுத்ததுல இது எப்படி இருக்கு, இந்த இது ஓகேவான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க கீழே. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கா, ஒரு ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா, இது ஓகேனா சொல்லுங்க. அடுத்து டெய்லி நம்ம அரை மணி நேரம் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்ப்பா. டெய்லி உங்களுக்கு மதியம் 3 மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்த வாரத்துக்குள்ள நம்ம முடிச்சிடலாம்ப்பா. நன்றி. நீங்க கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க, அதுபடி நம்ம அடுத்தது போய்க்கலாம். தேங்க்ஸ்.